கதைகள் ரஞ்சனியும் ரகசிய குகையும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மாயராணி கதைகள் சேனலை லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும். பகுதி 39 ரஞ்சனியும் ரகசிய குகையும். அடுத்த நாள் ரஞ்சனி, ராகுல் மற்றும் அபிகிளி காலை வேளையில் உணவருந்திவிட்டு மாஸ்டர் விக்கி கிட்ட நாங்கள் அனைவரும் மகிரா வீட்டின் அருகில் உள்ள பழைய மாய விலங்குகளின் அருங்காட்சியகத்திற்கு செல்கிறோம் என்று சொல்கிறார்கள். அதற்கு மாஸ்டர் விக்கி தாராளமாக நீங்கள் சென்று சீக்கிரமாக வாருங்கள் என்று கூறுகிறார். அனைவரும் நேராக மகிரா வீட்டிற்கு செல்கின்றனர். அங்கு வெளியில் நின்று கொண்டிருந்த மகிராவின் பாட்டி சீபா அவர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறார். மகிராவின் வீடு மிகவும் சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் அழகாகவும் உள்ளது. ஆங்காங்கே சுவர்களில் மகிரா, அவளது அம்மா மற்றும் அப்பாவுடன் இணைந்த போட்டோ பிரேம்கள் மாட்டப்பட்டுள்ளன. மேலும் மகிரா தன் நண்பர்கள் அனைவருக்கும் அவளது தோட்டத்தில் விளைந்திருந்த கனிகளை பரிசாக வழங்குகிறார். மேலும் மகிரா தனது பாட்டியிடம் நாங்கள் அனைவரும் அருகில் உள்ள மாய விலங்குகளின் அருங்காட்சியகத்திற்கு சென்று வருகிறோம் என கூறுகிறாள். அவளது பாட்டி சீபாவும் சீக்கிரம் சென்று வாருங்கள் என சொல்கிறார். மேலும் பாட்டி சீபா மகிராவுடைய தாய் மற்றும் தந்தை புகைப்படத்தின் அருகில் இருந்த மந்திரக்கோலை எடுத்து மகிராவிடம் கொடுக்கிறார். இந்த மந்திரக்கோள் மகிராவின் பாதுகாப்புக்காக அவளுடைய தாய் மற்றும் தந்தை பரிசளித்தது என பாட்டி சீபா கூறுகிறார். மேலும் ரஞ்சனி, ராகுல், அபிகிளி மற்றும் மகிரா அனைவரும் பழைய மாய விலங்குகளின் அருங்காட்சியகத்திற்கு செல்கின்றனர். அந்த அருங்காட்சியகம் மிகவும் பெரியதாக உள்ளது. மேலும் நுழைவாயில் கதவு மூடப்பட்டுள்ளது. அவர்கள் அனைவரும் அருகே சென்றவுடன் தானாகவே கதவு திறந்து கொண்டது. மேலும் ஜன்னல்கள் திறந்து வெளிச்சம் பரவுகிறது. இதை பார்த்து அனைவரும் ஆச்சரியப்படுகின்றனர். மேலும் அவர்கள் உள்ளே சென்று அருங்காட்சியகத்தை பார்வையிடுகின்றனர். அங்கே ஒற்றை கொம்பு வெள்ளை குதிரை, பறக்கும் விலங்குகள், டிராகன், பீனிக்ஸ் பறவை போன்ற நிறைய ஆச்சரியமான மாய விலங்குகளின் வரைபடங்கள், எலும்புக்கூடுகள், கண்ணாடி ஜாடியில் பதப்படுத்தப்பட்ட இறந்த மாய விலங்குகள் காணப்படுகின்றன. இவை அனைத்தையும் அவர்கள் பார்த்து வியப்படைந்து கொண்டிருந்த போது திடீரென்று தானாக நுழைவாசல் கதவுகள், ஜன்னல்கள் தானாக மூடப்படுகின்றன. என்ன நடக்கிறது என்று புரியாமல் அனைவரும் யோசித்துக் கொண்டிருக்கின்றனர். அப்போது அங்கு இருக்கும் அனைத்து மாய விலங்குகளும் திடீரென்று உயிர் பெற்று அவர்களை தாக்க வருகிறது. இதை கண்ட அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து போகிறார்கள். மேலும் தங்கள் கையில் உள்ள மந்திரக்கோள்களை பயன்படுத்தி அந்த விலங்குகளுடன் சண்டை போட முயற்சி செய்கின்றனர். ஆனாலும் ரஞ்சனி, ராகுல் கையில் உள்ள மந்திரக்கோள்கள் மந்திர வாளாக மாறவில்லை. அது தனது சக்தியை காட்டவில்லை. எனவே ரஞ்சனி, ராகுல், அபிகிளி மற்றும் மகிரா அந்த அருங்காட்சியகத்தின் உள்ளே அங்கும் இங்குமாக ஓடுகின்றனர். அந்த மாய விலங்குகள் அவர்கள் அனைவரையும் சுற்றி சுற்றி தாக்க வருகிறது. கடைசியில் என்ன செய்வது என்று தெரியாமல் ரஞ்சனி, ராகுல், அபிகிளி மற்றும் மகிரா அருங்காட்சியகத்தில் உள்புற சுவர் ஒன்றின் ஓரமாக நின்று விடுகின்றனர். அப்போது அபிகிளி இனிமேல் நம்மால் தப்பிக்க முடியாது என்று கூறுகிறது. மேலும் அனைத்து மாய விலங்குகளும் மொத்தமாக அவர்களை தாக்க மிக அருகில் வந்து விடுகிறது. அடுத்து என்ன நடந்துங்கிறத அடுத்த பகுதியில் பார்ப்போம். தேங்க்யூ.